ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று புதன்கிழமையுடன் கூடிய அஷ்டமி புதாஷ்டமி விசேஷமானது. அமாவாஸ்யாத்து சோமேன சப்தமி பானுனா சக சதுர்த்தி பூமி புத்திரேன சோம புத்திரேன சாஷ்டமி சதஸ்ரஸ்திதயஸ்வேதா சூரிய கிரகண சன்னிபாகா. புதன்கிழமையும் அஷ்டமி திதியும் ஒன்று சேரும் நாள் புதாஷ்டமி. புண்ணிய காலம் சூரிய கிரகண நாளுக்கு துல்லியமானதுன்னு சொல்லப்படுறது. இந்த நாளில் செய்யும் ஸ்நானம், பூஜை, தானம், பாராயணம் இதெல்லாம் சாதாரண நாட்களில் செய்வதை விட சுமார் 1000 மடங்கு அதிக புண்ணியத்தை தரக்கூடியவை. பொதுவாக அஷ்டமி தினமானது காளி, துர்க்கை, பைரவர், சப்த கன்னியர் போன்ற தெய்வங்களுக்குரிய வழிபாட்டு தினமாக அமைப்பெறும். அந்த வகையில் இந்த புதாஷ்டமி சப்த மாதர்களை வழிபடுவதற்குரிய சிறப்பான விரத தினமாக நமது பெரியோர்களால் சொல்லப்பட்டுள்ளது. இந்த நன்னாளில் நாம் விரத கதையை தெரிந்து கொண்டு இன்று அவசியம் அனைவரும் சொல்ல வேண்டிய தேவி மகாத்மியத்தில் அனைத்து சக்திகளையும் போற்றி சொல்லும் ஸ்ரீ நாராயண ஸ்துதி பாராயணம் செய்யலாம். மேலும் அஷ்டமியில் செல்வம் கொழிக்க செய்யும் ஸ்வர்ணாகர்ஷண பைரவாஷ்டகம் பாராயணம் செய்யலாம். இப்போ விரத கதை பார்க்கலாம். முன்னொரு காலத்துல கௌஷிகன்ற அந்தனர் தன்னுடைய சகோதரி விஜயோட கங்கை கரையில வசிச்சுன்னு வந்தார். ஒரு நாள் மேய்ச்சலுக்காக போன அவருடைய மாடு காணாம போறது. அதை காணும்னு சொல்லி பதறி போய் தேடின்னு போறா. அப்போ ரொம்ப தூரம் போனதுல களைச்சு போய் இந்த கௌஷிகனுக்கு தாங்க முடியாத பசி. அப்போ அந்த கங்கை கரையில சில தேவ ஸ்திரீகள்லாம் பூஜை செஞ்சிருக்கா. அவர்களை பார்த்து எனக்கு ரொம்ப பசிக்கிறது, தானம் சாப்பிட கொடுக்கணும் கேட்க, அவர்களோ இந்த பூஜையில யார் ஸ்ரத்தையா ஈடுபடுறாளோ அவர்களுக்கு தான் இந்த பூஜை பிரசாதம் தர முடியும்னு சொல்ல இவர்களும் அந்த பூஜையில பங்கெடுத்துக்கிறா. அன்று புதாஷ்டமி. அந்த பூஜையிலையும் பங்கெடுத்துக்கிறா. பூஜை முடிந்து அந்த பிரசாதத்தையும் வாங்கி கொண்டு அந்த பூஜை மகிமையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அதன் பலனாக அவர்களுடைய தொலைந்து போன அந்த எருது கிடைச்சிடுறது. அதன் பின் அந்த கௌஷிகனுடைய வாழ்வும் வளம் பெற துவங்கியது. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய சகோதரி விஜய் இருக்கா இல்லையா, அவர்களுக்கும் நல்ல வாழ்வு கிடைத்து நல்ல கணவனை பெற்றாள். பின் கௌஷிகனும் அயோத்தியின் அரசனானான்னு புராணங்கள் சொல்றது. இந்த தினத்தில் பானகமும் கல்கண்டு சாதமும் செய்து அஷ்டமாதர்களான பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சண்டி மற்றும் சாமுண்டி இவர்களை வழிபடுவதால், அவற்றை நைவேத்தியம் செய்து தானம் செய்வதால் அறிவாற்றல் சிறக்கும்னு சொல்லப்படுது. மூளை பலம் உண்டாகும். முன்னோர்களது ஆசிகள் கிட்டும். இந்த நாளில் நோட்டு, பேனா, பென்சில் போன்ற எழுது பொருள்களை தானம் செய்தால் வித்யா கட்டாட்சம் உண்டாகும். புதன் கிரகமானது புத்திக்குரிய காரகத்துவம் உடைய கிரகம். அதனால் கற்றலில் மந்தமானவர்கள், மூளை திறன் குறைந்தவர்கள், அதைரியசாலிகள், மந்த புத்தி உடையவர்கள், படிப்பினை கண்டு அஞ்சுபவர்கள், குழப்பமான சிந்தனாவாதிகள், தாழ்வு மனப்பான்மை உடையவர்கள் ஆகியோர் இந்த புதாஷ்டமியில் இந்த வழிபாடு செய்யலாம். இயலாதோறும் சப்த மாதரை என்று மனதால் வணங்கி இந்த நாராயண ஸ்துதி சொன்னாலே பலன் உண்டு. அவர்களது பிரச்சனைகளில் இருந்து நிரந்தர நிவாரணம் கிடைக்கும்னு சொல்லப்படுறது. இயன்றவர்கள் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். இந்த நன்னாளில் நாம் அனைத்து சக்திகளையும் போற்றி சொல்லும் தேவி மகாத்மியத்தில் உள்ள ஸ்ரீ நாராயண ஸ்துதி பாராயணம் செய்யலாம். தேவர்கள் தேவியின் பண்புகளை புகழ்ந்து ஒரு ஸ்துதி பாடுகின்றனர். உலகில் தீமை எழும்போதெல்லாம் ஒரு அவதாரத்தை எடுத்து அதை முறியடிப்பேன்னு அவள் அவர்களுக்கு உறுதியளிக்கிறாள். மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்துதி இது. நம்மை துஷ்ட சக்தியில் இருந்து காக்கிறது. கல்வி, கலைகளில், குறிப்பாக வீணை கலையில் முன்னேற்றம் கொடுக்க வல்லது. ஸ்ரீ நாராயண ஸ்துதி சொல்வதால் ஒருவர் அபரிமிதமான திறமை, உடல் வலிமை, உடன் முடிவெடுக்கும் திறன் பெறலாம். கிரக தோஷத்தை குறைத்து நமக்கு வேண்டுவனையாவும் தரவல்லது. எதிரிகளை விரட்டி வெற்றிக்கான பாதையை தருகிறது. மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்துதி. இந்த நன்னாளில் பாராயணம் செய்து பலன் பெறுவோம். ஸ்ரீ நாராயணி ஸ்துதி. தேவி பிரபன்னார்த்தி ஹரே பிரசீத பிரசீத மாதர் ஜகதோகிலஸ்ய பிரசீத விஸ்வேஸ்வரி பாஹி விஸ்வம் த்வமீஸ்வரி தேவி சராச்சரஸ்ய ஆதாரபூதா ஜகதஸ்த்வமேகா மஹீஸ்வரூபேன யதஸ்திதாசி அபாம் ஸ்வரூபஸ்திதயா த்வயைதத் ஆப்யாயதே கிருத்ஸ்னமலங்க்ய வீர்யே त्वं वैष्णवी शक्तिरनन्तवीर्या विश्वस्य बीजं परमासि माया सम्मोहितं देवि समस्तमेतत् त्वं वै प्रसन्ना भुवि मुक्तिहेतुः विद्या समस्तास्तव देवि भेदाः स्त्रियः समस्ता सकला जगत्सु त्वयैकया पूरितमम्बयैतत् काते स्तुतिस्तव्य परा परोक्तिः सर्वभूता यदा देवी भुक्ति मुक्ति प्रदायिनी त्वं स्तुता स्तुतये का वा भवन्तु परमोक्तयः सर्वस्य बुद्धिरूपेण
जनस्य हृदि संस्थिते स्वर्गापवर्गदे देवी नारायणि नमोऽस्तुते कलाकाष्ठादिरूपेण परिणामप्रदायिने विश्वस्योपरतौ शक्ते नारायणि नमोऽस्तुते सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते सृष्टिस्थितिविनाशानां शक्तिभूते सनातने गुणाश्रये गुणमये नारायणि नमोऽस्तुते शरणागतदीनार्थ परित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते हंसयुक्तविमानस्ते ब्रह्माणि रूपधारिणि कौशाम्बक्षरिके देवी नारायणि नमोऽस्तुते त्रिशूलचन्द्राहिधरे महावृषभवाहिनी माहेश्वरी स्वरूपेण नारायणि नमोऽस्तुते मयूरकुक्कुटवृते महाशक्तिधरे नगे कौमारी रूपसंस्थाने नारायणि नमोऽस्तुते शङ्खचक्रगदाशार्ङ्ग गृहीत परमायुधे प्रसीद वैष्णवी रूपे नारायणि नमोऽस्तुते गृहीतोग्रमहाचक्रे दंश्रोद्धृतवसुन्धरे वराहरूपिणि शिवे नारायणि नमोऽस्तुते नृसिंहरूपेणोग्रेण हन्तुं दैत्यान् कृतोद्यमे त्रैलोक्यत्राणसहिते नारायणि नमोऽस्तुते किरीटिनि महावज्र सहस्रनयनोज्ज्वले वृत्रप्राणहरे चैन्द्री नारायणि नमोऽस्तुते शिवदूतिस्वरूपेण हतदैत्यमहाबले घोररूपे महारावे नारायणि नमोऽस्तुते दंष्ट्राकराळवदने शिरोमाला विभूषणे चामुण्डे मुण्डमतने नारायणि नमोऽस्तुते लक्ष्मीलज्जे महाविद्ये श्रद्धे पुष्टिस्वदे ध्रुवे महारात्रि महामाये नारायणि नमोऽस्तुते मेधे सरस्वति वरे भूतिभाब्रवितामसि नियते त्वं प्रसीदेशे नारायणि नमोऽस्तुते सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहि नो देवी दुर्गे देवी नमोऽस्तुते एतत्ते वदनं सौम्यं लोचनत्रयभूषितं पातु नः सर्वभूतेभ्यः कात्यायनि नमोऽस्तुते ज्वालाकराळमत्युग्रम् अशेषासुरसूदनं त्रिशूलं पातु नो भीतेर्भद्रकाली नमोऽस्तुते इति श्रीनारायणे स्तुति सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्. அடுத்து அஷ்டமி என்றாலே நம் நினைவுக்கு வருவது பைரவர். பைரவ வழிபாடு. அஷ்டமியில் ஸ்வர்ண பைரவரை வணங்கி ஸ்வர்ண பைரவ அஷ்டகம் சொல்வதால் வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்களை பெறலாம். பைரவர்களில் செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவர் ஸ்வர்ண பைரவர். கிட்டத்தட்ட குபேரருக்கு இணையானவர் இந்த ஸ்வர்ண பைரவர். ஸ்வர்ண பைரவ வழிபாடு அளவில்லா நன்மைகளை தரவல்லது. இந்த ஸ்வர்ண பைரவ அஷ்டகம் தன செழிப்பை தரக்கூடியது. இதை சொல்வதால் தடையில்லாத பணவரவு உங்களுக்கு வரும், பணக்குறை ஏற்படவே செய்யாதுன்னு சொல்லப்படுறது. நாம இப்போ ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். செல்வம் கொழிக்க செய்யும் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் அஷ்டகம் தமிழில். ஸ்வர்ணாகர்ஷண பைரவாஷ்டகம். தானம் தரும் வைரவன் தளிரடி பணிந்திடன் தளர்வுகள் தீர்ந்து விடும். மனம் திறந்தவன் பதம் மலரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்து விடும். சினம் தவிர் தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே
தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். வாழ்வினில் வளம் தர வையகம் நடந்தான் வாரியே வழங்கிடுவான். தாழ்வுகள் தீர்ந்திட தளர்வுகள் மறைந்திட தானென வந்திடுவான். காழ்ப்புகள் தீர்த்தான் கானகம் நின்றான் காவலாய் வந்திடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். முழு நிலவதனில் முறையொடு பூஜைகள் முடித்திட அருளிடுவான். உழுதவன் விதைப்பான் உடைமைகள் காப்பான் உயர்வுறச் செய்திடுவான். முழுமலர் தாமரை மாலையை ஜெபித்து முடியினில் சூடிடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். நான்மறை ஓதுவார் நடுவினில் இருப்பான் நான்முகன் நான் என்பான். தேனினில் பழத்தை சேர்த்தவன் ருசிப்பான் தேவைகள் நிறைத்திடுவான். வான்மழை எனவே வளங்களை பொழிவான் வாழ்த்திட வாழ்த்திடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரணன் நான் என்பான். நாதங்கள் ஒலிக்கும் நால்வகை மணிகளை நானெனில் பூட்டிடுவான். காதங்கள் கடந்து கட்டிடும் மாயம் யாவையும் போக்கிடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். பொழில்களில் மணப்பான் பூசைகள் ஏற்பான் பொன்குடம் ஏந்திடுவான். கழல்களில் தண்டை கைகளில் மணி அணி கனகன இருந்திடுவான். நிழல் தரும் கற்பகம் நினைத்திட பொழிந்திடும் நின்மலன் நான் என்பான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். சதுர்முகன் ஆணவ தலையினை கொய்தான் சத்தோடு சித்தானான். புதரினில் பாம்பை தலையினில் வைத்தான் புண்ணியம் செய் என்றான். பதரினை குவித்து செம்பினை எரித்தான் பசும்பொன் இதுவென்றான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். ஜெய ஜெய வடுக நாதனை சரணம் வந்தருள் செய்திடுவாய். ஜெய ஜெய க்ஷேத்திர பாலனை சரணம் ஜெயங்களை தந்திடுவாய். ஜெய ஜெய வைரவ ஜெகம் புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். ஜெய ஜெய வடுக நாதனை சரணம் வந்தருள் செய்திடுவாய். ஜெய ஜெய க்ஷேத்திர பாலனை சரணம் ஜெயங்களை தந்திடுவாய். ஜெய ஜெய வைரவாசகம் புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான்.